இன்றைக்கி கருப்பு சுண்டலை வச்சு குழம்பு பண்ண போகிறோம். 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு இப்போ தான் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ சமைக்க போகலாம். ஸோ இதை தனியாக ஒரு குக்கரில் அவிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி தேவையான மசாலாவை நம்ம நல்லெண்ணெயில் வறுத்து ஆற வச்சு மிக்சியில் அடிக்க போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இப்போது கருப்பு சுண்டலை வந்து குக்கரில் போடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ குக்கரில் போட்டாச்சு. 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு, எடுத்துடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், மிளகு ஒரு 10 கிட்ட, தனியா கொஞ்சம் ஒரு 5-6 குண்டு மிளகாய். ஆல்ரெடி வெறும் வானலில் தேங்காய் துருவினதை வதக்கியிருந்தோம். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிற மறுபடியும் எண்ணெயில். போதுமான அளவுக்கு எண்ணெயில் வறுத்தாச்சு, போதும், எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு கப்பு போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கிளாஸில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து சுண்டிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா கொச்சிச்சு. இப்போ வந்து சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு அவிச்ச சுண்டலை ஆட் பண்ணுறேன். ஸோ கருப்பு சுண்டல் குழம்பு ரெடி.